அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் பதவி மட்டுமல்ல, மானம் மரியாதை அனைத்தும் தற்பொழுது பறிபோக போகிறதா? வெளியான அறிவிப்பால் ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறது. குறிப்பாக கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்களின் கூட்டத்தின் பொழுது என்னென்ன செய்தார்கள் என்பதை ஆதாரத்துடன் அனைத்து ஆவணங்களுடன் தற்பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள். சேலத்தில் இவருக்கு முக்கிய பதவியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் தற்பொழுது அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வினையாக மாறிவிட்டது. எதற்காக, என்ன தகவல் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துவிடலாம். கிட்டத்தட்ட 25 லட்சம் மோசடி செய்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பினாமி மீது வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். வழக்கு தொடர்வதற்கு முன்பாகவே பஞ்சாயத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சென்றார் ஏவி ராஜு அவர்கள். ஆனால் அங்குதான் மிகப்பெரிய அளவில் பூகம்பமே வெடித்திருக்கிறது. 25 லட்சம் கொடுத்ததற்கு கட்சி ரீதியாகத்தான் என்றும் தனிப்பட்ட முறையில் கொடுத்தது கிடையாது என்றும் ஏவி ராஜு அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதுதான் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வீட்டை வித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொல்லை கேட்டு 25 லட்சம் கொடுத்த ஏவி ராஜு அவர்கள் திருப்பி தருகிறேன் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருந்த வெங்கடாச்சலம் அவர்கள் தற்பொழுது திரும்பி பணத்தை கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் பஞ்சாயத்தை ஏற்படுத்தினார்கள். கடும் கோபமடைந்த ஏவி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முறையிட்டார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அதிக அதிகாரங்களை கொண்டதால் அதிமுகவில் இருந்து அனைத்து பதவிகளிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தும் ஏவி ராஜு அவர்கள் நீக்கப்பட்டார் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டார். 25 லட்சம் பணத்தை கொடுத்ததற்கான ஆதாரம் இல்லாத காரணத்தினால் மேலும் இவர் என்ன செய்வதென்று தெரியாமல் கூவத்தூரில் நடந்த அனைத்து அநியாயங்களையும் தற்பொழுது வீடியோ எடுத்து ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் மிகப்பெரிய மரண அடியாக கொடுத்துள்ளார் ஏவி ராஜு அவர்கள். வீடியோவை வெளியிட்டால் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் மட்டுமல்ல, அவர்களது குடும்பமே நடுத்தெருவில் நின்று அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்ற காரணத்தினால் தற்பொழுது 2 நாட்களாக அமைதியாகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் வீடியோ மூலமாக வெளியிடுவதாக தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் ஏவி ராஜு அவர்கள். இதன் மூலமாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டாகும். அவரது பதவி மட்டுமல்ல, அவரது மானமும் பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே வெளியிட்டிருப்பார். ஆனால் அதிமுகவின் அவமானம் ஏற்படக்கூடாது என்றுக்காக அமைதியாக இருந்தார். ஆனால் என்னையே கட்சியிலிருந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். எனக்கும் இனி அதிமுகவிற்கும் சம்பந்தம் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது வீடியோவை வெளியிடுகிறேன் என்றும் இதில் என் மீது எந்த தவறும் கிடையாது, தவறு செய்தவன் தண்டனையை அணிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோவை வெளியிடுகிறேன். இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தண்டனையை அணிவிப்பார்கள் என்றும் பிரபல முன்னணி நடிகையையும் இணைத்து பேசியிருக்கிறார் ஏவி ராஜு அவர்கள். ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் தலைகுனிவை ஏற்படுத்துவாரா ஏவி ராஜு என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அதிமுகவின் துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று ஏற்கனவே பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் கூறிவிட்டார். கிட்டத்தட்ட கூவத்தூரில் நடைபெற்ற 14 கூட்டத்தில் 17 லட்சத்திற்கு மேற்பட்டு டீ செலவு மட்டும் ஏற்பட்டதாக கணக்கு காமிக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே 75 லட்சம் செலவு செய்யப்பட்டது என்றும் பிரபல நடிகைகள் இதில் கலந்து கொண்டார்கள் என்றும் அனைத்திற்குமே ஆதாரமாக கருணாஸ் அவர்கள்தான் இருக்கிறார் என்றும் அனைத்திலும் வீடியோ மூலமாக நாங்கள் காண்பிப்போம் என்றும் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மானம் பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து தில்லுமுள்ளும் வீடியோ மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தால் அவரது எடப்பாடி பழனிசாமியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் பதவி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியும் பறிபோகும். மேலும் குறிப்பாக இதில் சில முன்னணி நடிகைகளின் பெயரும் அடிபடும் என்ற காரணத்தினால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மீது வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தமிழக மக்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கூவத்தூரில் எப்படி எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார், யாரிடம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற அனைத்து விவரமும் வீடியோ மூலமாக நாங்கள் வெளியிடுவோம் என்றும் கூறியுள்ளார்.
இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவில் உள்ள அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்களும் எம்எல்ஏக்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். மேலும் சினிமா பிரபலங்களும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். ஏவி ராஜு அவர்கள் செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.